அகந்தை கொண்ட மரம் பெரியதா இருந்தா நம்மள யாரும் உடைக்க முடியாதா? ஒரு அழகான காட்டுல ரொம்ப உயரமான ஒரு பெரிய மரம் இருந்தது. அது தன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு கொண்டே இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன செடி அமைதியா மண்ணோட ஒட்டிக்கிட்டு வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் பெரிய மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது, ஏய் சின்ன செடியே, என்ன பாரு, நான் ஆகாயம் தொடுற அளவுக்கு உயரம், நீ என்ன மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்க? சின்ன செடி எதுவும் சொல்லல. அது அமைதியா காற்றோட ஆடிக்கிட்டே இருந்தது. அந்த இரவு பெரிய புயல் வந்தது. பலத்த காற்று, கனமழை. பெரிய மரம் தன்னை காப்பாத்த முயற்சி செய்யுது. ஆனா அதோட அகந்தை போலவே அதோட வேர் ஆழமில்லாம இருந்தது. ஒரே சத்தம், டம். பெரிய மரம் விழுந்தது. காலையில விடிஞ்சதும் சின்ன செடி காற்றோட வளைந்து உயிரோட நின்னுட்டு இருந்தது. இந்த கதையிலிருந்து நீங்க கத்துக்கிறது என்ன? இயேசு சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த சின்ன செடி போல பணிவா வாழ்றவன் தான் புயல் வந்தாலும் நிலை நிற்கிறான். பெருமை அல்ல, பணிவுதான் உண்மையான வலிமை. யாரையும் இகழ்ந்து பார்க்காதே.